அதற்குரிய பாடலை இயற்றுவதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. உச்சரிப்பு எவ்வளவு முக்கியம் இந்த பாட்டுக்கு. ஏன்னா நிறைய தமிழ் புலவர்கள்லேருந்து கவிஞர்கள்லேருந்து அத்தனை பேர் இந்த பாட்டை கேட்க போகிறாங்க. உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். 50 வருடங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் இந்த பாடல் மூலமாக வெளியாக போகுது. ஒரு பெனிஃபிட்டாக, ஒரு நல்ல ஒரு பாடலாக. அதனால் இந்த பாடலுக்கு நாங்கள் செஞ்ச எஃபர்ட், கடின உழைப்பு எல்லாம் இன்னைக்கு பலன் வந்திருக்கு அப்படிங்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாடல்கள் அனைவருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமிதத்திலையும் ஒரு சந்தோஷத்திலையும் நாங்கள் கூறுறோம். இந்த SG50க்கு தமிழ் பாடலாக இந்த பாடல் நன்றாக விளங்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பாடலுக்கான அறிமுக நிகழ்ச்சியில் சட்ட அமைச்சர் திரு க. சண்முகம், மூத்த துணை அமைச்சர் திரு வாட்டி ஜோசபின் தியோ ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தேசத்தின் இதய துடிப்பு என்ற தங்கள் பாடல் சிங்கப்பூரர்களின் இதயங்களில் நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என்பது கலைஞர்களின் நம்பிக்கை. மரீனா கரையோர பகுதியில் ஆண்டு